வரைக்கும் இந்த சேனலை உங்கள் சேனலாக மாற்றல அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வீடியோக்கள் உங்களை தேடி உடனுக்குடன் வரும். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கும் பொழுது பித்ரு தோஷம் உண்டாகிறது. இந்த தோஷத்தின் மூலம் இல்லறம் மகிழ்ச்சியாக இருக்காது. திருமணமாகியும் பிரிந்துதான் இருப்பார்கள். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றும் கிரகண நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அது கடுமையான பித்ரு தோஷத்துக்கு உள்ளாக்கப்படும். குடும்பத்தில் மிகப்பெரிய நஷ்டமும் மிகப்பெரிய கஷ்டங்களும் உண்டாகும். இந்த பித்ரு தோஷம் என்பது ஜென்ம ஜாதகத்தில் ராகு அல்லது கேதுவுடன் சூரியனோ சந்திரனோ சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்வோம். இந்த தோஷம் உண்டாவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஒரு பெண் அபாசன் செய்து கொள்ளும் பொழுதோ இந்த தோஷம் உருவாகிறது. எந்த ஒரு கருவுமே கலைப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. ஒரு பெண் கருவுற்று இருக்கிறாள் என்றால் அவர்களுக்கு குழந்தையாக பிறப்பது அவர்களுடைய முன்னோர்களாக தான் இருக்கும். அப்பொழுது அந்த குழந்தையை நாம் கலைக்கும் பொழுது அந்த முன்னோர்களை நாம் அழிக்கின்றோம். அதனால் இவர்களுக்கு இந்த பித்ருமா தோஷம் உண்டாகும். அதாவது புனரடி ஜென்மம் புனரடி மரணம் என்பது போலதான் இவர்களுடைய வாழ்க்கை அமையும். தண்ணீர் அல்லது சாலை விபத்துகள், தீனால் விபத்துக்கு உண்டாகுவது அல்லது அகால மரணம் அடைகிறது, இது போல சம்பவங்கள் நடந்து இறப்பவர்களுக்கு சாந்தி பரிகாரம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் இவர்களுக்கும் இந்த தோஷங்கள் உண்டாகும், இவருடைய தலைமுறைகளுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மருமகள், வீட்டிற்கு வந்த மருமகள் அகால மரணம் அடைந்தாலோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் கொடுத்து அவர்கள் சாபமிட்டு இருந்தாலோ இந்த மாதிரியான தோஷங்கள் ஜாதகருக்கு தலைமுறைக்கு வரும். ஏதோ சில காரணங்களால் இந்த தோஷம் உண்டாகிவிட்டது. இந்த தோஷத்தினை நிவர்த்தி செய்வதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ராமேஸ்வரம் சென்று வருவதன் மூலம் ஒரு நல்ல திருப்பு முனையாக அமையும். மற்றும் புதன் ஸ்தலமான திருவெண்காடு சென்று திதி கொடுக்கும் பொழுது தோஷம் என்பது முழுமையாக நிவர்த்தி அடைகிறது என்று பலரால் கூறப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்கள் பித்ருமா தோஷம் இருக்கிற ஜாதகர்கள் புதன் ஸ்தலமான திருவெண்காடு சென்று அவர்களுக்கு இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் பொழுது இந்த தோஷம் என்பது முழுமையாக நீக்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.